பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 17வது அத்தியாயம் சிரத்தாத்திர விபாக யோகம். இதில் 17, 18, 19 ஆகிய ஸ்லோகங்களில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அந்த தவம் ஏற்கனவே 3 வகையை பார்த்தோம். இதுலேயும் ஒரு 3 வகை என்னென்னா சாத்வீகம், ரஜோ, தமஸ். இது எப்படின்னா, பயனை விரும்பாதவர்களும் நம்ம தவம் பண்ணுறோம், இதுக்கு இந்த லாபம் கிடைக்கும், எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு எதையும் விரும்பாமல் செய்யக்கூடியதும், யோகத்தில் உறுதி பெற்றவர்களும் நரர்கள் தவத்துக்கு பெரும் முயற்சி. இது 3மே சாத்வீக தவம் பேர். அடுத்தது பாராட்டுதலையும் பெருமை, நம்ம 4 பேர் பாராட்டணும் அப்படின்னு பெருமைக்காகவும் முன்னிட்டு ஆடம்பரத்தோடு செய்யக்கூடிய தவம் அதுவும் டெம்பரரி, தற்காலிகமானதும் உறுதி இல்லாதது. அப்படிப்பட்ட தவம் ராஜசமானது. அடுத்தது தாமச தவம். இது எப்படி இருக்குன்னா, மூட கொள்கையால் தன்னையே துன்புறுத்தி, சில பேர் முள்ளு மேல் நின்றுக்கணும், நெருப்பில் நின்றுக்கணும், இதெல்லாம் பகவான் விரும்பலை. நீ சுத்தமானவனா, தூய்மையானவனா, உண்மையானவனா இருந்தீங்கன்னா போதும், அதுதான் தவம். ஏற்கனவே மானச தவசம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி நாம் உண்மையாக நடந்து கொண்டால் அதுவே மிகப்பெரிய தவம். அதை விட்டு நம்ம நெருப்பில் நிற்கிறது, முள்ளு மேலே நிற்கிறது, இதெல்லாம் பகவான் விரும்பலை. ஏன்னா அவர் எல்லார் உடம்புலையும் பகவான் இருக்கிறார். அவனையும் நம்மளையும் துன்புறுத்திக்கிறோம், உள்ளே இருக்கிற பகவானையும் துன்புறுத்துகிறோம். அதுதான் மூட கொள்கையால் தன்னையே துன்புறுத்தியோ அல்லது பிறரை அழித்தல் பொருட்டோ செய்யப்படுகிற தவம் தாமசம் எனப்படும். பிறர் அழித்தலைன்னா என்ன? இந்த பில்லி, சூன்யம், ஏவல், இதெல்லாம் மற்றவங்க நல்லதுக்காக செய்யலாம். மற்றவங்க வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, ஒன்னார் தேரலும் உகந்தார யாக்காலும் எண்ணின் தவத்தான் இயலும். அதாவது ஒருத்தன் தவம் பண்ணி இன்னொருத்தவன் தவ வழியை உடையவனாக மாற்ற முடியுமா தவத்தினால்? அது மாதிரி மற்றவங்களை அதுக்கு பயன்படுத்தலாம் தவம், அது தப்பில்லை. ஆனால் மற்றவங்க அழிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, பில்லி, சூன்யம், இது மாதிரி தவம்லாம் தாமச தவம். அது பகவானுக்கு ஏற்புடையதல்ல. அதான் சொல்கிறார், மூட கொள்கையால் தன்னையே துன்புறுத்தியோ அல்லது பிறர் அழித்தல் பொருட்டோ செய்யப்படுகிற தவம் தாமசம் எனப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.